அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரத்தை பற்றிய கதைகளையும் நம்ம சேனல்ல பாட்காஸ்டா போட்டுக்கிட்டே வரோம். நீங்க அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக விஷ்ணு பகவானின் அவதாரங்கள்ன்ற பேர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல விஷ்ணு பகவானோட 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாமன அவதாரம்ன்றது விஷ்ணு பகவான் சரியான வளர்ச்சி இல்லாத ஒரு குள்ளமான மனிதரா ஒரு அவதாரம் எடுத்தாரு. அதை தான் வாமன அவதாரம்னு சொல்றோம். சரி, வாங்க அந்த புராண கதைய பார்க்கலாம். திரேதா யுகத்துல மகாபலின்னு சொல்லப்படுற பலி அப்படிங்கிற அரசர் இருந்தாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, போன நரசிம்ம அவதாரத்துல பார்த்தோம் இல்லையா, பிரகலாதன், அவரோட பேரன் தான் இந்த பலி. பலி இந்த மொத்த பூமியையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அசுர குலத்துல பிறந்தவரா இருந்தாலும் ரொம்ப நல்ல முறையில ஆட்சி செஞ்சாரு. அதுக்கப்புறமா அவருக்கு சொர்க்கத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஆனா சொர்க்கத்துக்கு அதிபதியா இருந்த இந்திரன் பலியை விட பலம் மிக்கவரா இருந்தாரு. அதனால பலி அவரோட குருநாதரான சுக்ராச்சாரியார் கிட்ட யோசனை கேட்டாரு. அப்போ சுக்ராச்சாரியார் ஒரு சிறப்பு யாகத்தை பண்ணணும்னு யோசனை சொன்னாரு. பலியும் அதே மாதிரி ஒரு பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அந்த நேரத்துல நிறைய முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் தொண்டு செஞ்சாரு. அதோட விளைவா அவங்க யாகத்துக்காக மூட்டி இருந்த தீல இருந்து ஒரு பெரிய தேரும் நிறைய ஆயுதங்களும் வந்தது. அதுக்கப்புறமா பலி அந்த தேர்ல ஏறி ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அசுரப்படையோட சொர்க்கத்துக்கு கிளம்பி போனாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்திரனும் மற்ற தேவர்களும் பலிய பார்த்த உடனே பயந்து நடுங்கினாங்க. பலி எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ பலமிக்கவரா இருக்காரு. அதனால இப்போ பலிய போர் செஞ்சு வீழ்த்த முடியாது அப்படிங்கிற விஷயம் இந்திரனுக்கு புரிஞ்சுது. அதனால இந்திரனும் மற்ற தேவர்களும் சொர்க்கத்தை விட்டே தப்பிச்சு ஓடிட்டாங்க. பலி சொர்க்கத்தை கைப்பற்றினாரு. சொர்க்கத்திலையும் சரி பூமியிலையும் சரி ரொம்ப நல்ல ஆட்சியை கொடுத்தாரு. அந்தணர்கள், முனிவர்கள், பொதுமக்கள், விலங்குகள், பறவைகள்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்திரனும் தேவர்களும் மட்டும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால தேவர்களோட தாயாரான அதித்தி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விஷ்ணு பகவானை நோக்கி விரதம் இருந்தாங்க. நிறைய விஷ்ணு பக்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் பல வகையான உணவு சமைச்சு பரிமாறினாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய வகையான விரதங்கள் இருந்தாங்க. அதோட விளைவா விஷ்ணு பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அப்போ அவங்க விஷ்ணு பகவான் கிட்ட, தேவர்கள் என்னோட பிள்ளைகள், அவங்க இந்த மாதிரி தலைமறைவான வாழ்க்கை வாழ்றது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதனால சொர்க்கத்தை மீட்டு தேவர்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அதுக்கு விஷ்ணு பகவான் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, பலி முறைப்படி சொர்க்கத்தை கைப்பற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சொர்க்கத்திலையும் பூமியிலையும் ரொம்ப நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால அவரை அழிக்கிறது நியாயமா இருக்காது. இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல பாடம் நான் புகட்டுறேன். அதுக்காக உங்களோட வயிற்றுல நான் ஒரு குழந்தையா பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில மாசங்கள் கழிச்சு அவர் சொன்ன மாதிரியே அதித்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா அந்த ஆண் குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாம உருவத்துல கொஞ்சம் சின்னதா இருந்தது. அந்த குழந்தை தான் வாமனன். அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிஞ்சது. வாலிப வயசு இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த வாமனன் மற்ற மனிதர்கள் மாதிரி உயரமா இல்ல, 3 அடிக்கும் கம்மியான உயரம் தான் இருந்தாரு. இந்த காலகட்டத்துல மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகத்தை பண்ணாரு. யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வழக்கம் போல முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் யாசகம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது பிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல வாமனனும் யாசகம் வாங்குறதுக்காக அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போனாரு. அப்போ வாமனனை பார்த்த உடனே பலி முறைப்படி அவருக்கு வணக்கம் செலுத்தினாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணும் சாமின்னு கேட்டாரு. அதுக்கு வாமனன், நான் என்ன கேட்டாலும் வாக்கு தவறாம அதை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பலி பதிலுக்கு என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா நான் வாக்கு தவற மாட்டேன், நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன் சாமி. உங்களுக்கு என்ன வேணும்? பொன்னா, பொருளா, நிலமா, இல்ல குதிரைகளா, யானைகளா, சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வாமனன், என்னோட காலடி அளவுக்கு 3 காலடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட உடனே மகாபலிக்கு ஒண்ணுமே புரியல.
ஏன்னா வாமனனோட காலடிகள் ரொம்ப சின்னது. அதுல 3 அடி நிலத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சாரு. அதனால அவர் பதிலுக்கு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா, உங்களோட கால்கள் ரொம்ப சின்னது, அதனால நீங்க அதை விட பெரிய அளவிலான நிலத்தை கேளுங்க, நான் அதையே கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வாமனன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்னோட காலடி அளவுக்கு 3 காலடி நிலம் தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துல சுக்கராச்சாரியார் குறுக்கிட்டு பலிய தடுத்து நிறுத்தினாரு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, அந்தனர் ரூபத்துல வந்திருக்கிறது விஷ்ணு பகவான் தான், அதனால நீ தயவு செய்து எந்த வாக்கும் கொடுக்காத அப்படின்னு சொன்னாரு. ஆனா பலி அதை ஏற்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் யாசகம் கேட்டு அதை கொடுக்கல அப்படின்னா அது என்னோட குலத்துக்கே அவமானம், அதனால நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா பலியோட மனைவி தாரை வாக்குறதுக்காக ஒரு கமண்டலத்துல தண்ணிய கொண்டு வந்தாங்க. முதல்ல தாரை வாக்குறது அப்படின்னா என்னன்றத பார்த்துருவோம். எப்படி இந்த காலத்துல நம்ம ஒரு பொருளையோ இல்ல ஒரு நிலத்தையோ விற்கிறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் எழுதி சைன் போடுறோமோ, அதே மாதிரி அந்த காலத்துல தாரை வார்த்து கொடுக்கறது வழக்கம். தாரை வாக்குறது அப்படின்னா என்னன்னா, யாரு பொருளையோ இல்ல நிலத்தையோ விற்கிறாங்களோ அவங்க 2 கையிலையும் தண்ணிய அள்ளி இன்னொருத்தரோட கையில ஊத்துவாங்க. அப்படி பண்ணா இந்த இடம் உங்களுக்கு தான் இல்ல இந்த பொருள் உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா மாதிரி ஒரு நம்பிக்கை. அதை தான் தாரை வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பலி வாமனனுக்கு ஒரு இடத்த கொடுக்கறாரு அப்படின்னா அந்த நேரத்துல பலி என்ன பண்ணுவாருன்னா, அவரோட 2 கைகள்லையும் தண்ணிய அள்ளி அதை வாமனனோட கையில ஊத்துவாரு. அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு தான் அப்படின்னு பலி சத்தியம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தாரை வார்த்து கொடுக்கறதுக்காக தான் பலியோட மனைவி ஒரு கமண்டலத்துல தண்ணிய கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்துல சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாருன்னா, ஒரு வண்டா உருவெடுத்து கமண்டலத்துக்குள்ள இருக்கிற ஓட்டைக்குள்ள போய் பூந்துக்கிட்டாரு. அதனால பலியோட மனைவி கமண்டலத்தை சாச்சப்போ அதுல இருந்து தண்ணி வரல. இதை புரிஞ்சுக்கிட்ட வாமனன் என்ன பண்ணாருன்னா, அவர்கிட்ட இருந்த தர்பை புல்லை எடுத்து கமண்டலத்தோட துவாரத்துல குத்துனாரு. அதனால சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடாயிருச்சு. அதுக்கப்புறமா கமண்டலத்துல இருந்து தண்ணி வந்தது. பலி வாமனனுக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பலி வாமனனை பார்த்து, ஐயா, இப்போ உங்களுக்கு எந்த நிலம் வேணுமோ நீங்களே உங்க காலால அளந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த நேரத்துல வாமனன் யாருமே எதிர்பார்க்காத விதமா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பூமியை விடவே பெருசா வளர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் முதல் அடியை எடுத்து வச்சாரு. அந்த முதல் அடியிலேயே மொத்த பூமியும் அடங்கி போச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு காலை மேல் நோக்கி தூக்குனாரு. 2வது அடியில மொத்த வானுலகமும் அடங்கி போச்சு. அதுக்கப்புறமா வாமனர் பலிய பார்த்து, 3வது அடி நான் எங்க வைக்கிறது, நீ எனக்கு 3 அடி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கியே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பலி, 3வது அடியை என்னோட தலை மேல வைங்க அப்படின்னு சொன்னாரு. வாமனரும் 3வது அடியை எடுத்து பலியோட தலையில வச்சாரு. அப்போ வாமன ரூபத்துல இருந்த விஷ்ணு பகவான் மிதிச்சதுல பலி பாதாள லோகத்துக்கே போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்திரனையும் தேவர்களையும் துன்புறுத்தினது தப்பு தான் அப்படின்னு மனம் வருந்தினாரு. அதுக்கப்புறமா பலி விஷ்ணு பகவான் கிட்ட ஒரு வரத்தையும் கேட்டாரு. அது என்னன்னா, என் மக்கள் சந்தோஷமா வாழ்றத நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு பார்க்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. விஷ்ணு பகவானும் அந்த வரத்தை கொடுத்தாரு. அந்த நாளை தான் நம்ம ஒரு வருஷமும் ஓணம் பண்டிகையா கொண்டாடுறோம். அந்த நாள்ல மகாபலி பூமிக்கு மக்கள் சந்தோஷமா வாழ்றத பார்க்கறதா நம்பப்படுது. அதுக்கப்புறமா விஷ்ணு பகவான் பூமியையும் சொர்க்கத்தையும் இந்திரன் கிட்டையும் மற்ற தேவர்கள் கிட்டையும் ஒப்படைச்சாரு. இதுதான் விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்த கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரத்தை பற்றிய பாட்காஸ்டையும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க அதையெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம். நன்றி.